முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்துள்ள ஓபிஎஸ் ஆதரவாளரும் அதிமுக எம்எல்ஏவுமான மனோஜ் பாண்டியன் எம்ஜிஆர் இருந்த காலத்தில் இருந்த அதிமுக தற்போது இல்லை எனவும் தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் காப்பாற்றிக் கொள்வதற்காக அதிமுக என்கிற இயக்கத்தை பாஜகவிடம் எடப்பாடி பழனிசாமி அடகு வைத்து விட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்த தலைவரும் அதற்கு பின்னாலே அந்த இயக்கத்தை பாதுகாத்து வளர்த்த அம்மா அவர்களும் எந்த சூழ்நிலையிலும் அந்த இயக்கத்தை எந்த இயக்கத்துக்கும் அடகு வைக்கவில்லை. அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அவர்கள் காலத்தில் இருந்த அதிமுக இல்லை. பாரதிய ஜனதா கட்சியினுடன் எந்த சூழ்நிலையிலும் கூட்டணி வைக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு எந்த அடிப்படையில் மீண்டும் கூட்டணி வைத்தார் என்பதற்கு இன்று வரை பதில் இல்லை. பாரதிய ஜனதா கட்சியினுடன் கூட்டணி வைத்தபோது தொண்டர்கள் உணர்வு கேட்கப்பட்டதா, பொதுக்குழு கூட்டப்பட்டதா, மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கூட்டப்பட்டு கூட்டணி இல்லை என்று சொன்னவர்கள் மீண்டும் அந்த கூட்டத்தை கூட்டி அந்த முடிவு எடுக்கப்பட்டதா? இதற்கெல்லாம் விடையில்லை. தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் காப்பாற்றுவதற்காக அதிமுக என்ற இயக்கத்தை அடகு வைத்து அங்கே இருப்பவர்களோடு இருப்பதை விட திராவிட கொள்கையை பாதுகாக்கக்கூடிய ஒரு தலைவரோடு இங்கே தொண்டனாக பணியாற்ற வந்திருக்கின்றேன்.